ஸோ பொண்ணுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே ரொம்ப சப்போர்ட் விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிறவங்க. நான் எதிர்பார்த்ததை விட நான் டிசர்வ் பண்றதை விட அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன 24 மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போயிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஓட்டு போட்டு சாச்சனாவை வெளியேற்றி இருக்காங்க. சாச்சனா வெளியேறதுக்கு காரணம் தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை எல்லாரும் கை காட்டுறதுக்கு காரணமே சாச்சனா தான். எல்லாரும் என்ன நாமினேட் பண்ணி வெளியேற்றுருங்க அப்படின்னு அவங்களே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. நம்ம பக்கம் யாராவது ஒருத்தர் வெளில போகணும்ல, அந்த ஒருத்தரை நான் இருந்துக்கிறேன், என்ன நீங்க நாமினேட் பண்ணலாம் அப்படின்ற விதத்துல நான் சொன்னேன். பிக் பாஸ் வீட்ல பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு யாருக்கு எந்த பக்கம்னு பிரிக்கும் போது பாய்ஸ் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நாங்க சொல்ற ஒரு குறிப்பிட்ட வாரத்துல பாய்ஸ் யாரையுமே நீங்க நாமினேட் பண்ணலனா நீங்க அந்த பக்கத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க பாய்ஸ். இந்த மாதிரி ஒப்பந்தம் போடுறதுல நானும் ஒரு ஆளு தான். ஒருவேளை இன்னைக்கு எலிமினேஷன்ல பாய்ஸ் யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா எல்லாரும் என்ன நாமினேட் பண்ணிருங்க, நான் வெளியில போறேன் அப்படின்னு வாண்டடா வாயை கொடுத்து வண்டியில ஏறிட்டாங்க சாச்சனா. சாச்சனா அப்படி சொன்னதுமே, நீ வளர்ற கலைஞர், உனக்கெல்லாம் நிறைய கனவுகள் இருக்கும், நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் ஓட்டுன்னு வரும்போது சாச்சனாவுக்கு பெரும்பான்மையை குத்தி விட்டுட்டாங்க. பிக் பாஸ் ஒரு ரத்த பூமிங்க, இப்படி தியாகம் பண்றேன் பேசினா சிம்பத்தி எல்லாம் வராது, ஆடு தானே தான் தலையை கொடுக்குது அப்படின்னு முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இந்த எலிமினேஷனுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு கிடையாது. சில பிக் பாஸ் சீசன்லாம் முதல் வாரத்திலேயே எலிமினேஷன் வைக்க மாட்டாங்க. இப்படி ஒரே நாள்ல எலிமினேட் பண்றது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாம மக்கள் ஓட்டு போட்டு தானே நீங்க வெளியேற்றணும், மக்கள் ஓட்டு போடாம நீங்க வெளியேற்றக்கூடாது அப்படின்னு கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வீக்கெண்ட்ல வர்ற விஜய் சேதுபதி, மக்கள் ஓட்டு போடாம ஒருத்தரை வெளியேற்றினது ரொம்ப தப்பு, நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன், இதுக்கு முன்ன வேணா அப்படி நடந்திருக்கலாம், ஆனா நான் இருக்கிறவளையும் அப்படி பண்ண மாட்டேன், நீ மறுபடியும் வாமா விளையாடு, மக்கள் தீர்ப்பு சொன்னா மட்டும்தான் யாரும் வெளியில போகணும், இப்படியெல்லாம் டயலாக் பேசி சாச்சனாவை வீக்கெண்ட்ல மறுபடியும் வீட்டுக்குள்ள விளையாட சொல்வாருன்னு தோணுது. அப்படி இந்த வாரம் அவங்க உள்ள வரலனாலும் இன்னும் 2-3 வாரத்துல வைல்டு கார்டு என்ட்ரியா கண்டிப்பா உள்ள வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஒரே நாள்ல அதுவும் டாஸ்க் எதுவுமே கொடுக்காம சும்மா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறதெல்லாம் யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. எல்லாம் நாங்க டிஆர்பிக்காக பண்றோன்னு ஃபார்மேட்டை சொதப்பாதீங்க பிக் பாஸ். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்கு. இந்த எலிமினேஷன் ரொம்ப அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க.